به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرجال قوامون على النساء آمنا بالله صدق الله المولانا العليم ஆணும் மலர்களிலும் அலைப்பாயும் கடல்களிலும் பூவும் உயிர்களின் குரல்களிலும் கேட்டு செய்கின்ற ஏக வல்லமையான அல்லாஹ்விற்கு புகழாய்க்கும். முல்லையாம் காட்டிலே வீட்டும் சென்றதை போல் நல்நிலையில் மனப்பரப்பும் நோக்கமான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ வழங்கத்தார். அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், முத்தகீன்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள் இன்னும் நம் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்து இருக்கட்டுமாக என்று கூறி இந்த இரவு ஜும்ஆ இந்த ஜும்ஆனத்தன்று வறுமையிலே செழுமை எவ்வாறு காணுவது என்பதை பற்றி பேசுவதற்கு ஆரம்பிக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையே எளிமையானதான் இருக்கிறது. அவர்களுடைய குடும்பமே எளிமையான முறைதான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அதிகமான முறையிலே பசியுடன் தான் இருந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள், சில சஹாபாக்கள் பசியாக இருக்கின்ற நேரத்திலே அவர்களுடைய வயிற்றிலே கல்லை கட்டிக் கொள்வார்கள். அன்றைய காலகட்டத்திலே பசியை போக்க வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய வயிற்றிலே கல்லை கட்டிக் கொள்வார்கள். பசியினுடைய தாக்கம் இல்லாமல் இருக்கும், பசியினுடைய தாக்கம் குறைவாக இருக்கும் என்பதற்காக சஹாபாக்கள் என்ன செய்வார்கள்? தன்னுடைய வயிற்றிலே கல்லை கட்டிக் கொள்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் தோன்றக்கூடிய நேரத்திலே பசியின் கொடுமை, சரியான பசி தாகம் ஏற்படுகிறது. பசிக்கிறது என்று சொன்னபோது தன்னுடைய வயிற்றை காட்டினார்கள். நபியே பசிக்கிறது பாருங்கள், எங்களுடைய வயிற்றிலே கல்லை கட்டிக் கொள்ளுங்கள். ஒருவர்கள் தான் கட்டினார்கள், அவர்களுடைய வயிற்றுல ஒருவர்கள் தான் கட்டினார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், தோழர்களே, என்னுடைய வயிற்றிலே 2 கல்லை கட்டிக் கொண்டிருக்கிறேன். 2 கல்லை கட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகனாரும் என்ன செஞ்சாங்க? அவர்களும் செழுமையாக வாழ்ந்தார்கள், ஓலை குடிசையிலே வாழ்ந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஈரத்தில் துண்டு என்று சொல்லக்கூடிய பாத்திமுத்து ஜஹரான் இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையும் எளிமையாகவே இருந்திருக்கிறது. சரித்திரத்தை புரட்டி பார்க்கின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு வருகிறார்கள். யாருடைய
எப்படி வர்றாங்க? பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டிற்கு வருகிறார்கள். தன்னுடைய மகளை பார்க்க வேண்டும் என்பதற்காக. அவன் போறாங்க, தன்னுடைய மகளை திருமணம் முடிச்சுட்டு அவர்களுக்கு அனுப்பிடுவோம். அவன் அனுப்புவதற்கு பின்னாலே சில நாட்களுக்கு பின்னால் தன்னுடைய மகளை பார்ப்பதற்காக அவர்கள் அந்த பெண்ணுடைய தகப்பனார் அவர்கள் அந்த பெண் வீட்டுக்கு போவார். அது ஆபத்து, அது வளமை. தன்னுடைய மகளை விசாரிப்பது, எப்படி இருக்காங்க, நலம் விசாரிப்பதற்காக செல்வது இப்பொழுதும் நாம் பார்க்கிறோம். வளமையானதான் இருக்கிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். வீட்டிற்கு செல்வதே வீட்டை தட்டுகிறார்கள். பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யார் யாருக்கு கேட்டதான் சொல்றேன். உடனடியாக சொல்கிறது. இன்னொன்று வந்து வீட்டுக்கு வரக்கூடியவர்கள் வீட்டை தட்டல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பாடு, அது இஸ்லாத்தில் சொல்லப்படுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகனார் வீட்டை தட்டுறாங்க. யாரும் கேட்டாங்க, உன்னுடைய தன்மை வந்து இருக்கிறேன். பாத்திமா அவர்களுடைய மேனையிலே சரியான ஆடையிலே தன்னுடைய உடலை மதிப்பதற்குரிய அந்த ஒழுங்கான ஆளுநர்கள் காரணமாக தன்னுடைய பாபா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே ஒரு குரல் கொடுக்கிறார்கள். தந்தையவர்களே, உங்களுடைய போர்வை என்ன செய்யுங்க, நீங்கள் உங்களுடைய மேல போட்டிருக்கிற போர்வையை போடுங்க, உங்களுக்கு அனுப்புங்க. ஏனென்றால் என்னுடைய அவத்து தெரியும்படியான ஆடை கண்களுடன் நான் அந்த ஆடை அணிந்திருக்கிறேன். அதை மறைத்துக் கொண்டு நாம் வர வேண்டும் என்பதற்காக உங்களுடைய அந்த பொருளை அனுப்புகிறேன். உடனே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மேலே போட்டிருந்த அந்த பொருளை என்ன செஞ்சாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகளுடைய வீட்டுக்கு போனாங்க. அதாவது தகுந்த மாத்திரத்தை எதை தகுந்தீங்கன்னா செஞ்சது அடிக்கலாம் உள்ள போகணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போர்வையை போனாங்க. முழுமையான முறையில பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய உடலை மறைத்தவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வீட்டிற்கு உள்ளே அழைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வந்திருக்காங்க தெரியுமா? பசியுடன் வந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகன் வீட்டு ஏதாவது இருக்குமா, தன்னுடைய மகன் வீட்டு ஏதாவது இருக்குமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகன் வீட்டிற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். பாத்திமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்திமா ஏதாவது சாப்பாடு இருக்குமா, சாப்பிடுறது அவர்கள் வெட்கப்பட்டவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி சொல்வது என்று தெரியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது உணவு தாங்க மகளை கேட்டாங்களே அப்படின்னு மன வருத்தத்தோடு பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கையெழுந்தவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தந்தையவர்களே, எங்க வீட்டில் நமக்கு 3 நாள், எங்க வீட்டுல ஒழுங்கான உணவு சமைச்சு 3 நாட்கள் ஆகிவிட்டன. கொஞ்சம் பார்த்தார்கள், நபியினுடைய பேர குழந்தைகள், நபியினுடைய பேர குழந்தைகள் 2 குழந்தைகள் உலகத்தில் கலந்து உலகிக் கொண்டிருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்த மாத்திரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் பார்த்தார்கள். துஆ செஞ்சிட்டு தன்னுடைய பேர குழந்தை வாயிலே அவர்களுடைய முபாரக்கான கர்மா விரலை செஞ்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய
அவர்களுக்கு வேற குழந்தைக்கு தன்னுடைய வாழ்க்கான விரல வச்சு போட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விரலில் இருந்து அல்லாஹ் என்ன செஞ்சான், அவர்களுடைய பேர குழந்தைக்கு அமுதத்தை என்ன செஞ்சாங்க வர வச்சு அவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த ரசூல் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு விசிட்ட கொடுத்தான். அவர்களுடைய வயிறு நிரப்பணும் யாரின் மூலமாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான விரலை தூக்குவதன் மூலமாக அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய நியமத்தை கொடுத்தார். இந்த அளவுக்கு நபி குடும்பமே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பமே எளிமையிலே இருந்தாலும் செழுமையாக தான் இருந்திருக்கார். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, சாப்பாடு இல்லையே, எனக்கு எந்த வசதியும் இல்லையே, இருந்தா நம்ம என்ன செய்வோம், அது புலம்புவோம், கௌராந்தேசம் என்ன செய்வோம், ஒரு குறை சொல்லிட்டே இருப்போம். எனக்கு எதுவுமே இல்லைங்க, எங்க வீட்டுல எதுவுமே இல்லை, சாப்பிடுறதுக்கு உணவு இல்லை, ஒழுங்கான ஆடை இல்லை, உடுத்துவதற்கு உடை இல்லை, இருப்பதற்கு கூட இடமில்லை என்று அவர்கள் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள் நம்மவர்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளாருடைய வாழ்க்கையை பார்க்கிற போது அவர்களுடைய அந்த எளிமையான வாழ்க்கையை பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கு. நம்மளுடைய பெண்கள் என்ன செய்வாங்க, நம்ம இஸ்லாமிய அல்லாஹ் மக்களுடைய பெண்கள் என்ன செய்யறாங்க, ஆடம்பரமான ஆடைகள், அலங்கலமான ஆடைகள், வண்ணம் பொருட்கக்கூடிய வளையல் வகைகள், காலுக்கு கொலுசு, தீக்கிட்டால் கொலுசு, இப்படியெல்லாம் ஆடம்பரமான வாழ்க்கையை என்ன செய்யறாங்க. அழகை அந்நியர்கள் பார்க்கக்கூடிய இடத்தை நம்மளுடைய இஸ்லாமிய பெண்களை நம்ம பார்க்கிறோம். எல்லாரும் சில தாய்மார்கள், சில சகோதரர்கள் கூட என்ன செய்யறாங்க, மீட்பாங்க அடுத்த ஆண் பார்த்து ரசிப்பதை போன்று என்ன செய்யறது, காட்சி அளிப்பது. ஆனால் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அந்த எளிமையான வாழ்க்கையை நாம் புரட்டி பார்க்கின்ற போது அவருடைய வரலாறு எடுத்து பாருங்கள். அந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை முக்கிய நடவடிக்கையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய மனமான அறிவில் இல்லாத அவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப வீடு பக்கம் தானே, பாத்திமா ரலியல்லாஹு அவனுடைய வீடு பக்கம் தான். மஸ்ஜித் நபவின்னு பார்த்தாக்கா அலிரலி அல்லாஹ் அவனுடைய வீடு கொஞ்சம் அப்படியே தெரியும். ரெண்டு பேர்களும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அலிரலி அல்லாஹ் அவர்களும் அப்படியே பேசிக்கொண்டு மஸ்ஜித் நபவியை பார்க்கிறார்கள். தன்னுடைய அலிரலி அல்லாஹ் அவனுடைய வீட்டுக்கு கிழவி அம்மா உள்ள ஒரு கிழவி அம்மா. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மகளுடைய வீட்டுல ஒரு கிழவி அம்மா உரையாக்க, அவர்களுக்கு என்ன எழுத்து பார்த்துட்டு வரணும் அப்படின்ட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வருமானார் அலிரலி அல்லாஹ் அவர்களிடத்திலே சொன்னபோது அலிரலி அல்லாஹ் அவர்களுக்கு தெரியும், தன்னுடைய மனைவி இப்படிதான் இருப்பார்கள். வெளியிலே செல்கின்ற நேரத்திலே கிழவியினுடைய உள்ளத்தில்தான் இருப்பார்கள் என்று ஏற்கனவே 2-3 விஷயங்களை பார்த்துட்டாங்க. அதனால அலிரலி அல்லாஹ் அவர்களும் தெரியாததை போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கிணங்க போய் வீட்டுல போய் பார்த்தாங்க, விசாரிப்போம் அப்படின்னு வந்து அலிரலி அல்லாஹ் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து யார் இந்த கிழவி அம்மா வந்தாங்கன்னு போய் பார்த்தாங்க. எல்லாம் பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் மாத்திரமே உள்ளே இருக்கிறார். அலிரலி அல்லாஹ் தன்னுடைய வீட்டுல பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் மாத்திரமா இருக்கிறாங்க. நைஸா போய் பார்க்கிறாங்க. எல்லாம் பாத்திமா கூட கேட்கிறாங்க, என்ன கிழவி அம்மா வந்தாங்கன்னு கூட கேட்கிறார். அலிரலி அல்லாஹ் அவர்கள் பாத்திமா ரலியல்லாஹு அவர்களிடத்திலே ஒரு கிழவி அம்மா வந்தாங்களேன்னு கூட கேட்கிறேன். பார்த்துட்டு அப்படியே பார்க்கிறாங்க. பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் ஏன் தடவை இப்படி ஒவ்வொரு பக்கமும் பார்த்துட்டு இருக்காங்க
அந்த ஒரு பாடுறாங்க, இந்த ஒரு பாடுறாங்க, வீட்டுல ஃபுல்லா எல்லா பக்கமும் பாடுறாங்க. என்ன விஷயம் கேட்போது? பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய கணவர் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை கேட்ட பொழுது, என்ன செய்யுங்க கணவரே, என்ன நீங்க யார் தேடிக்கிறீங்க? இல்ல ஒரு கிளம்பி அம்மா உங்களுக்கு வந்தாங்க, அதனால அவங்களுக்கு என்ன தேவை, என்ன விஷயம் அவங்க பார்க்கறதுக்காக தான் நான் வந்து கேட்டேன். யாருன்னா வந்து இப்பொழுது வந்தது நான் தான் வந்தேன், வெளியிலிருந்து இப்பொழுது நான் தான் வந்தேன் என்று மறுபடியும் அவர்கள் சொன்னார். அலிகள் இருந்தாலும் அவர்கள் மனசிலே சந்தோஷம். தன்னுடைய மனைவி வெளியிலே போக்கிய நேரத்திலே அவர்கள் கிளம்பி முகத்திலே இருந்தார்கள் என்று சொன்னால், ஆடம்பரத்தை வெளிப்படுத்தாமல், அவருடைய அழகை வெளிப்படுத்தாமல், அந்நியர்களிடத்திலே தன்னுடைய அழகை காட்ட வேண்டாம் என்பதற்கு முன்மாதிரியாக பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், பாத்திமா வாழ்ந்த முறை உங்களுக்கு தெரியாதா? அன்புக்குரியவர்களே, பாத்திமா வாழ்ந்த அந்த வழிமுறையை நாம் பின்பற்றுவோமா? அவர்களுடைய எளிமையான வாழ்க்கை இன்றைய இஸ்லாமிய பெண்கள் பின்பற்றுகிறார்களா? உடனே என்ன செய்வாங்க? என்னுடைய வீட்டுல ஒரு கணவர் நல்ல படத்தை வாங்கி கொடுக்கிறார் சொன்னால், அதில் ஒரு ஆபரணத்தை வாங்கி கொடுக்கவில்லை என்று சொன்னால் ஒரே மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும். உடனே என்ன சொல்வா? தன்னுடைய கணவர்கிட்ட சொல்வா, உங்களை கொண்டு எனக்கு என்ன பிரயோஜனம் நினைக்குது? உங்களை கொண்டு எனக்கு எதுவுமே பிரயோஜனமே இல்லை, நீங்க எனக்கு எதுவுமே செய்யல. ஆனா கணவர் எல்லாரும் காட்டி பிடிப்பாரு, எல்லாமே வாங்கி கொடுத்து சாப்பாடு எல்லா உணவுகள், தன்னுடைய ஆடைகள், அந்த பெண்ணுக்கு தேவையோ மனைவிக்கு எது தேவையோ அனைத்தையும் செய்யக்கூடிய கணவர்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு அவருக்கு பிடிச்ச ஒரு உடை வாங்கி கொடுக்கிறாருன்னா, இப்ப நம்ம பார்க்கிறோம் எத்தனை பெண்கள், எல்லா பெண்களும் அப்படி இல்லை, சில பெண்கள் தன்னுடைய கணவர் எவ்வளவுதான் ஆடைகள் வாங்கி கொடுத்தாலும், அவருக்கு எவ்வளவுதான் விஷயங்கள் அவர் கேட்டதுதான் அவர் செஞ்சது வாங்கி கொடுத்தாலும், சில நேரங்களில் அந்த பெண்மணி கேட்கக்கூடிய அந்த ஆடையோ அல்லது அவர் கேட்கக்கூடிய ஒரு பொருளையோ வாங்கி கொடுக்கவில்லை என்று சொன்னால் கணவரை திட்ட ஆரம்பிக்கிறார். ஆனால் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்கள் சில நேரங்களில் உணவு கூட வாங்கி கொடுக்க முடியாது, சம்பாத்தியம் இல்லாம சில நேரங்களில் தான் தெரியும். ஆனால் இவர்களை போன்று இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களை போன்று பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய கணவரிடத்தில் கருவுறவு கூட எதிர்க்க மாட்டாங்க. ஆனால் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் சில நேரங்களில் கோவிலுக்கு போயிடுவார், சில நேரங்களில் உணவு இருக்காது. அப்ப என்ன செய்வாங்க? சில நேரம் வெடுக்கிட்டு கோவிலுக்கு போய்தான் எல்லாம் தந்த கோவிலுக்கு போடுவீங்க. போய் என்ன செய்வாங்க? பள்ளிவாசல்ல போய் தூக்குறோம், பழக்கலாம் போய் கோயில் இருக்கிறாங்க. மஸ்ஜித் நபவியில போய் இந்த ஓரத்தில் என்ன செய்வாங்க? அப்பெல்லாம் மண்ணு தான். மஸ்ஜித் நபவியில தலைக்குன்னா மண். அப்போது மிகப்பெரிய ஒரு செல்வாக்கான காலம் கிடையாது. அப்ப ஒரு தடவை கோயிலுக்கு போயிட்டாங்க. அப்ப அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் வருவதை போன்று பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டுக்கு வருவார். நம்முடைய மகளை பார்ப்பதற்காக, தன்னுடைய மகளை பார்ப்பதற்காக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். உடனே பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆச்சரியமே உதவினார். வீட்டில் தன்னுடைய மருமகனை காணவில்லை, அலியை காணவில்லை, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை காணவில்லை. உடனே தன்னுடைய மகனிடத்தில் கேட்கிறார்கள், பாத்திமா எங்க மருமகன், எங்க மருமகனை காணும்? மருமகனை கொஞ்சம் கோபத்தில் போயிட்டாங்க. மருமகன் கோபத்தில் போயிட்டாங்க. இரண்டாயிரம் உணவு எதுவும் சமைக்கல, அதனால அவங்க என்ன செஞ்சாங்க? கோபத்தில் போயிட்டாங்க. அப்படியா, ஏன் உனக்கு என்ன கேடு கேட்டுட்டு தன்னுடைய மகனிடத்தில் எப்படின்னா நடந்து கொள்ளக்கூடாது என்று. ஆனால் எந்த ஒரு குற்றமே கிடையாது. இருந்தாலும் கணவர்கள் எவ்வளவுதான்
அவர்களுக்கு கௌரவச்சாரம் அவங்க என்ன செய்யறாங்க, சமாதானப்படுத்த வேண்டுமே என்று பாத்திமாவிடத்திலே சொல்லிவிட்டு கிளம்பினார்கள். எங்க வந்தாங்க? நபிகள் செல்லாது தெரியுமா? அறிவியல் இல்லாதவர்கள் வசாக ஏறி கிளம்பும்போது மத்தியில் நபோவி கல்யாணம் இருப்பாங்க. அப்ப நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மருமகனை தேடிக்கொண்டு வருகிற மத்தியில் நபோவி வரலாறு நபிகள் செல்லலாது. அங்கே ஒரு ஓரத்துல பள்ளியினுடைய ஓரத்துல அறிவியல் எல்லாம் வந்து படுத்துக்கிறாங்க. உடனே அறிவியல் எல்லாம் அவர்களை என்ன செஞ்சாங்க, தன்னுடைய வாகனா கையை கொண்டு தட்டினாங்க. எழுப்பி விட்டு அபூத்ராப் மண்ணின் தந்தையே பார்த்தாக்காராம். அவர்களுடைய முதுகுலாம் ஏற்பட்ட மண் இங்கே மண் தலைகளை கொடுக்கணும். அறிவியல் எல்லாம் அபூத்ராப் உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த மாத்திரத்திலே தன்னுடைய மருமகனான அறிவியல் உடனே நிறுத்தி எதுவுமே தெரியாதது கொண்டு நபிய நாயகம் என்ன விஷயமா அவங்களே உங்களுடைய மனைவி பாத்திமா எல்லாம் சேர்த்து சொன்னாங்க, வாசிப்பாங்க தன்னுடைய வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு அறிவியல் எல்லாம் அவர்களை பாத்திமா எல்லாம் அவர்களுடைய வீட்டிற்கு வரவச்சு 2 பேர்களையும் சமாதானப்படுத்தினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய வீடுகள்ல கணவன் மனைவிக்கு மத்தியில ஒரு பிரச்சனை ஏற்பட்டு சொன்னால் மாச கணக்கு இல்லை, வருஷ கணக்கு கூட இதுவரைக்கும் பேசாமல் இருக்கக்கூடிய கணவன்மார்களையும் மனைவிமார்களையும் என்று பார்ப்போம். சொன்னார்கள், ஒரு மூமின் இன்னொரு மூமினிடத்திலே 3 நாளைக்கு பேசாமல் இருக்கக்கூடாது. அப்படி பேசாமல் நாம் சொர்க்க போகணும், சொர்க்கத்துக்கு அவருடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அவருடைய மகளாருடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லாமே எளிமையான முறையில் தான் இருந்திருக்கிறது. அவர்கள் அதிகமான முறையில் பசி இருந்திருக்கிறார். ஒரு தடவை கூட தன்னுடைய மகளார் பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய வீட்டுக்கு விருந்தாகி வந்தாங்க. பாத்திமா ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டுக்கு விருந்தாகி வந்தாங்க. அந்த இடம் ரொட்டி சுட்டாங்க. ரொட்டி சொல்றது நம்ம மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு பிரியாணி அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்து வச்ச மாதிரி ஒரு ரொட்டி சுடுறத பெருசு. பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய விருந்தாளிக்கு ரொட்டி சுடுவதை ரொட்டி சுட்டு கொடுக்கிற நேரத்திலே தன்னுடைய தந்தை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குமே ஒரு ரொட்டி எடுத்து கொடுக்கிறேங்க என்று எடுத்து வைத்து தன்னுடைய வீட்டில் வச்சிருந்தாங்க. எப்போது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டுக்கு வருகிறார். உடனே பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரொட்டியை கொண்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். நபிகள் நாயகம் சாப்பிடுங்க, என்னுடைய தந்தையவர்களே சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரிக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த ரொட்டியை சாப்பிடுகின்ற நேரத்தில் வீட்டில் அந்த வீட்டிலேயே ஒரு பக்கீர் வந்து கதவை தட்டுகிறோம். ஒரு பக்கீர் வீட்டை தட்டுகிறோம். கதவை தட்டப்படுகிறது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொட்டி துணி எடுத்து கூட வைக்கிறேன். அந்த பக்கீர் முஹம்மது நபியுடைய மகளே, எனக்கு ஏதாவது தாங்க சாப்பாடு போகிறதுக்கு. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரொட்டியை சாப்பாடு போயிட்ட பக்கீருக்கு கொடுத்தார். அந்த எளியவருக்கு பக்கீர் வந்தாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியோட சாப்பிடலாம்னு நினைத்தாரு. தன்னுடைய மனசு அவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. உடனே அந்த பக்கீருக்கு கொடுத்தார். அப்படிப்பட்ட வாழ்க்கை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை. முக்கியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி
அவர்கள் மிகப்பெரிய சீமாட்டி. மிகப்பெரிய சீமாட்டினாக்க அன்றைய காலகட்டத்தில் அமெரிக்கா போன்ற ஒரு வல்லரசாக இருந்த ஒரு மிகப்பெரிய செல்வர் நிலையில இருந்த ஒரு ஜவுளிக்கு அதிபதியாக இருந்த அவர்கள் தன்னுடைய அவர்கள் இறந்துகின்ற நேரத்தில் அவர்களுக்கு அவர்கள் இறந்துகின்ற நேரத்தில் அவர்கள் கவனிக்கிறது கூட ஒழுங்கான போர்வை அவர்கள் ஈராக் உண்மையிலே ஜமம் இருக்கின்ற நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்த மாத்திரத்தில் பயந்துட்டாங்க. அப்பொழுது அவர்களிடத்துல வெளியே வீட்டுக்கு வந்தாங்க. குளிர்ஜலம் ஏற்பட்டது. அப்பொழுது ஜவுளி என்னை போற்றுங்கள் அவர்களுடைய வீட்டில் எவ்வளவு போர்வை ஜவுளிக்கு அதிபதி. அப்படிப்பட்ட அவர்கள் ஒரு போர்வை பார்த்தாங்க, குளிர்ஜலம் 2 போர்வை பார்த்தாங்க, 3 போர்வை பார்த்தாங்க, 7 போர்வைகள் பார்த்தார்கள் அவர்கள். ஆனால் அவர்கள் இறங்குகின்ற நேரத்தில் அவர்களுக்கு ஒரு போர்வை கூட ஒழுங்கான முறைகள் இல்லையே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் வருத்தப்பட்டார். ஏனென்றால் கத்திஜா சக்கராத்து காலத்தில் சொன்னார்கள், நபிகள் நாயகமே நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம், எனக்கு மறுமையிலே தான் என்ன செய்யும், எனக்கு மறுமையிலே சொர்க்கத்தினுடைய பட்டாளை வந்து நான் இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு இதை நான் எதிர்பார்க்கவில்லை என்று சொன்னார். நான் சொல்கிறேன், அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவுமே செய்ய முடியவில்லை என்று அவர்களுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்கு துஆ செய்தார். அப்படிப்பட்ட ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பிறந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இந்த உலகத்திலே எளிமையான முறையிலே வாழ்ந்தார்கள், எளிமையிலேயும் செழுமையாக வாழ்ந்தார்கள் என்பதுதான் சரித்திர வரலாறாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்க்கை நம்முடைய பெண்களிடத்திலே வர வேண்டும். நம்முடைய இஸ்லாமிய பெண்களிடத்திலே இப்படி வந்து ஈமானுடையவர்களாக, ஈமானில் தரக்கின் உறுதியுடையவர்களாக நம் அனைவர்களையும் நம்முடைய இஸ்லாமிய பெண்களையும் அல்லாஹ் தஆலா அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக.